பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை எரேமியா 31 அதிகாரம் 13 நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சூழ்நிலைகளை பார்க்கும்போது நாம் மறக்கப்பட்டவர்களைப் போல உணரலாம். சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்கிறதாக இருக்கலாம். இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் முடிவாக, என்னுடைய சந்தோஷத்தின் முடிவாக, என்னுடைய வேலையின் முடிவாக, என்னுடைய தொழிலின் ஊழியத்தின் முடிவாக இருக்க போகிறது என்று இப்படி பல காரியங்களை யோசித்து நினைத்து துக்கம் உங்கள் மனதை உடைக்கிறதாக, பாரப்படுத்துகிறதாக இருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், எல்லாம் மாறி போகலாம். ஆனால் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள், அவருடைய மகத்துவங்கள், அவருடைய அன்பு என்றென்றும் மாறாததாக இருக்கின்றது. இந்த நாட்களில்தான் தேவனுடைய சமூகம் அதிகமாக உங்கள் அருகில் இருக்கிறதை நீங்கள் உணரப்போகிறீர்கள். இந்த நாட்களில்தான் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் உங்களை தொடுகிறதை, உங்களை பலப்படுத்துகிறதை, மேலும் இந்த நாட்களில்தான் சாத்தான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற தடைகளை தேவன் அகற்றி போடுகிறதை நீங்கள் உணரப்போகிறீர்கள். காரணம், இந்த அன்புள்ள தேவன் இந்த நாளிலே உங்களை பார்த்துதான் சொல்கிறார், நான் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உங்கள் சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று. எத்தனை அன்புள்ள ஆறுதலான வார்த்தைகள் இல்லையா? வேதம் சொல்கிறது, கடலின் நடுவில் படகில் பயணம் செய்து கொண்டிருந்த சீஷர்கள் பெரும் புயலின் நிமித்தம் கடல் தண்ணீர் படகில் நிரம்புவதை பார்த்தபோது பயத்தோடு இருந்தார்கள். அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது, கொல்லும் இந்த கொடிய புயலின் நிமித்தம் கடலில் மூழ்கி மரித்து போகிறோம் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து இருந்தபடியால் அச்சுறுத்தி கொண்டிருந்த காற்றையும் கடலையும் அதட்டி அமைதி உண்டாக்கி சீஷர்களின் துக்கத்தை அந்த நாளிலே சந்தோஷமாக மாற்றினார். எசபெல் ராணி தன்னுடைய தந்திரமான சூழ்ச்சியின் நிமித்தம் எலியா மனம் சோர்வடைந்து அந்த இடத்தை விட்டு சென்று வனாந்திரத்தில் தன்னை ஒளித்து கொண்டார். எசபெல் நினைத்திருப்பாள், அவ்வளவுதான், எலியாவினுடைய ஊழியம் முடிவுக்கு வந்துவிட்டது, அவர் ஒளிந்து கொள்ள இடமில்லை, அவர் கட்டாயம் சீக்கிரத்தில் பிடிபடுவார் என்று நினைத்திருப்பாள். ஆனால் எலியாவோடு இருந்த தேவன் அவள் ஆச்சரியப்படும் விதமாக எலியாவின் ஊழியத்தில் ஒரு புதிய திருப்பு முனையை கட்டளையிட்டு அவரை மேன்மைப்படுத்தினார். கானாவூர் திருமண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்ட போது வந்தவர்களுக்கு பரிமாற திராட்சரசம் இல்லை. கட்டாயம் எல்லாருக்கும் முன்பாக இந்த திருமண வீட்டார் அவமானப்பட்டு நிற்கப் போகிறார்கள். இந்த பிரச்சனையை சரி செய்ய அவர்களிடத்தில் எந்த ஒரு தீர்வும் இல்லை என்று திருமணத்திற்கு வந்திருந்தவர்கள் அவர்களுக்கு பின்பாக பேசினார்கள். ஆனால் யாவரும் ஆச்சரியப்படும் விதமாக அங்கிருந்த இயேசு கிறிஸ்து சாதாரண தண்ணீரை சுவைமிக்க திராட்சரசமாக மாற்றி அந்த வீட்டாரின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். எனக்கு அன்பானவர்களே, சுற்றிருக்கின்ற சூழ்நிலைகள் கடினமானதாக, நம்பத்தகாததாக இருக்கலாம். நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கும்போது எல்லாம் மோசமானதாக, உங்களுடைய நம்பிக்கையை தளர்ந்து போக செய்கிறதாக இருக்கலாம். சுற்றிருக்கின்ற சூழ்நிலைகள் சரி செய்வதற்கு கஷ்டமானதாக காணப்படலாம். சுற்றிருக்கின்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் காணப்படலாம். எல்லாம் முடிந்தது, இனி ஒன்றும் மாறாது என்பது போல காரியங்கள் தெரியலாம். ஆனால் அற்புதமாய் உங்களை நடத்துகிற தேவன் உங்கள் மத்தியில் இருக்கும்போது, உங்களோடு இருக்கும்போது யார் உங்களை தடை செய்ய முடியும்? எது உங்களை தொட முடியும்? எது உங்களை அழித்து போட முடியும்? ஆதலால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்புங்கள், கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அவர் நிச்சயமாய் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்களை சீக்கிரத்தில் மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்தவர்கள் வாக்கு மாறி போகலாம். ஆனால் நம்மேல் நினைவாயிருக்கிற தேவன், நம்மேல் அன்பும் கரிசனமும் உள்ள தேவன், நாம் எதிர்பார்த்த நன்மைகள், நாம் எதிர்பார்க்காத விதத்திலே நம்முடைய கண்ணீரை களிப்பாக மாற்றுவார். நம்மை துக்கப்படுத்துகிற வேதனைகளை அகற்றுவார். சந்தோஷமான நாட்களை நமக்கு முன்பாக வைப்பார். நாம் ஜெபம் செய்யலாமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு, வேதனையோடு, பாரத்தோடு, கேள்விகளோடு, கலக்கத்தோடு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தருடைய கருத்தில் வைக்கிறேன். நம்பினோரை ஒருபோதும் கைவிடாத நம்பர், தம்மை சார்ந்திருக்கிறவர்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாத தேவன்,
இந்த நாளில் அவர் மனதில் இருக்கிற சஞ்சலங்களை அறிவர். குடும்பத்தில் குறித்து, பிள்ளைகளை குறித்து, தன் வேலையை குறித்து, தொழிலை குறித்து, ஊழியத்தில் இருக்கிற நெருக்கங்களை குறித்து, மாறாத சூழ்நிலை குறித்து கலங்கிக் கொண்டு வேதனையோடு இருக்கிறதை பார். வியாதியின் நிமித்தம் கலங்கிக் கொண்டிருக்கிறதை பார். நம்பினோரை ஒருபோதும் கைவிடாது தேவன். நீ சொன்னீர், நான் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி சஞ்சல் நீங்க சந்தோஷப்படுத்துவேன் என்று சொன்னீரே. ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க. ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கட்டும். நல்ல சுகத்தை தாங்க, சுகபலன் நிறைந்த நாட்களை தாங்க. தான் எதிர்பார்த்த நன்மைகள், விரும்பின காரியங்கள் எதிர்பார்த்தது போலே நடக்கட்டும். ஆண்டவரை நீடித்த நாட்களால் உள்ளத்தை பூரிப்படை செய்வேன் என்று சொன்னேன். அவர் துன்ப கண்ட நாட்களுக்கு ஈடாக இரட்டத்தனியான நன்மையை, இரட்டத்தனியான வல்லமையை, இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை அவர்கள் பார்க்கட்டும். ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க. God bless you. எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இவைகளை உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. God bless you. Amen.